ஊடக களத்தினுடைய இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பொது வழியில் அவமதிக்கப்பட்டதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு காணொளி போட்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக நடந்த நிகழ்வுகளை வச்சு இது 2வது காணொளி போடுறோம். இதனுடைய மைய கருத்து என்னென்னா, சுயமரியாதை இழந்த தமிழிசை. அதாவது எந்த அவமானப்பட்டாலும் பதவிக்காக எதையும் செய்யக்கூடிய தமிழிசை. அதேமாதிரி சூத்திர சங்கிகளுக்கு எல்லாமே முன்னுதாரணமாக இருந்த இந்த தமிழிசை பட்ட அவமானம்தான் சூத்திர சங்கிகளாக இப்போது விளங்கி கொண்டிருக்கிற பாஜகவில் இருக்கிறவங்களுக்கும் ஃபைனலாக இந்த கதி தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த காணொலியுடைய ஒரு முக்கியமான அம்சமாக நம்ம இது முன்னெடுத்து வைக்கிறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும் வாங்க. இப்போ நமக்கு அந்த பொது வெளியில் அமித்ஷாவால் மிக கேவலமான முறையில் அவமானப்படுத்தப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். அது என்ன தான் அவங்க பின்னாடி அவருக்கு ஆதரவான சங்கிகளும் சரி, அவருக்கு எதிரான சங்கிகளும் அப்படிலாம் அமித்ஷா நடக்கக்கூடியவர் கிடையாது, அப்படிலாம் அவர் செய்ய மாட்டார், அவர் ரொம்ப மரியாதை உள்ளவர், அவருடைய கையை உயர்த்தி பேசுகிறது இல்லை விரலை காட்டி பேசுகிறதுங்கிறது அவருடைய இயல்பு. அவர் அன்பாக பேசினாலும் அப்படி தான் பேசுவார். அதனால் அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சப்பக்கட்டு கட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை அவர் பேசுனது மோசம்தான், அது தெரிஞ்சு தான் பேசினார், அவர் அவமானப்படுத்தினார் அப்படிங்கிறது 2வது விதமான ஒப்பீனியன்ஸ் ஊடகங்களில் ஓடிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஒரு பொது நிலையராக ஒரு தேர்ட் பர்சனாக அந்த நிகழ்வை பார்க்கும்போது அவருடைய முகத்தில் தெளிந்த கோபம், அந்த உடல் மொழியில் தெரிந்த பாவனைகள், கையசைவு, இது எல்லாமே கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொது வெளி அவமானம்தான். திட்டி நார்மலாக ரூமில் செய்ய வேண்டியதை பொதுவில் எல்லாரையும் முன்னாடி வச்சுக்கிட்டு அங்கே உள்ள அந்த வேறு யாராவது அமைச்சர்கள் இருக்கிறாங்க, பாஜகவினுடைய பெரிய லீடர்கள்லாம் இருக்கிறாங்க, அது ஒரு பொது நிகழ்வு, அது அப்படின்னு பார்க்காம பண்ணதுங்கிறது இது கண்டிப்பாக தமிழிசைக்கு நேர்ந்த அவமானம்தான். அது அவங்க தமிழிசையை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் இது பொது வழியில் நடந்த ஒரு அவமானம். அவங்களுக்கு நடந்த அவமானங்கிறத விட ஒரு பெண்ணுக்கு நடந்த அவமானம், ஒரு சூத்திர பெண்ணுக்கு நடந்த அவமானம், மற்றும் ஒரு முன்னாள் ஒரு பதவியில் இருந்தவங்களுக்கு ஒரு புரோட்டோகால் பிரகாரம் மரியாதை கொடுத்துருக்கணும். அது எல்லாமே சேர்ந்து இது மிகப்பெரிய அவமானங்கிறத நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒத்து தான் ஆகணும். இதில் பாஜகக்காரன் சங்கியெல்லாம் ஒத்துக்கிறானா ஒத்துக்கலைங்கிறது அடுத்த விஷயம். நம்ம இதை ஒத்து தான் ஆகணும். சரி, அதுக்கு பிறகு நடந்தது தான் இப்போ காமெடியாக இருக்குது. என்னென்னா, இந்த அம்மா அது மாதிரி எதுவும் நடக்கலைங்கிற மாதிரியும், அவர் அட்வைஸ் பண்ண மாதிரியும், அவர் என்கரேஜ் பண்ண மாதிரியும் ஒரு ட்வீட்டு போட்டிருக்கு பாருங்கள். அந்த ட்வீட்டை பார்த்த பிறகு தான் நமக்கு உண்மையிலே இப்படியும் ஒரு உண்மையிலே இவ்வளவு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த ஒரு பதவிக்காக என்ன வேண்டாலும் இந்த லேடி செய்யுங்கிறது தான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு முதல் உணர்வு. இந்த உணர்வு ஒரு 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 மனிதன்கிற முறையில் இதுக்கு திராவிட கட்சிக்காரன், திராவிட முன்னேற்ற கழகக்காரன் இல்லை அவங்கள பிடிக்காதவங்கிறதெல்லாம் அங்கெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் நம்ம இல்லை. நம்ம ஒரு பொது மனிதனாக, ஒரு தமிழனாக இந்த நிகழ்வை பார்க்கும்போது இது மிக அவங்க அவமானப்பட்டதுங்கிறது ரொம்ப நம்ம அதை ஒத்துக்கிறோம். இதை இந்த லேடி ஒத்துக்காமல் இது எந்த அளவு சமாளிக்குதுன்னா, இது சமாளிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இது ஏற்கனவே அனுபவித்து வந்த பதவி தான் இதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா அந்த அளவு அவங்க பதவி கொடுத்துருக்குறாங்க. அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தாலும் சரி, 2 மாநிலத்துக்கு ஆளுநராக கொடுத்துருந்தாலும் சரி, இது எல்லாமே பதவி சுகம் அனுபவிச்சுது, சம்பாரிச்சுது. இதை வச்சு பேரும் புகழெல்லாம் எல்லாமே பண்ணியிருக்கு இந்த அம்மா ஒன்றும் பெரிய உத்தமமான ஒரு லேடிலாம் கிடையாது, ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு லேடி அந்த மாதிரிலாம் இல்லை. பதவி சுகத்துக்காக இந்த அம்மா எதை வேணாலும் செய்யுங்கிறதுக்கு நம்ம அது கடந்த 2-3 ஆண்டில் இங்கே பாண்டிச்சேரி கவர்னராக இருந்தப்போ
தமிழ்நாட்டு அரசியலில் வந்து உள்நுழைக்க வேண்டியது, எல்லாத்த பற்றியும் கருத்து சொல்ல வேண்டியது, டிஎம்கேவை பற்றி கருத்து சொல்ல வேண்டியது, இங்கே உள்ள பிரச்சனைகளை பற்றி அந்த அம்மா அங்கே இருந்துக்கிட்ட கருத்து சொல்கிறதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். ஸோ அதனால் வந்து இது எல்லாமே இது செஞ்சது சூத்திர சங்கியாக இது மாறினதுக்கு காரணமே வந்து இதுக்கு கிடைச்ச அனுகூலங்களும் பலன்களும் இது எல்லாமே. ஸோ அப்போ வந்து நம்ம இது என்ன சொல்ல வரோம்னா, இதுக்காக இறக்கப்பட வேண்டியதில்லை நம்மங்கிறது தான் என்னுடைய இப்போ ஒரு ஆதங்கம். இறக்கம் வந்து பொதுவான லேடிஸுகளுக்கு கொஞ்சம் தன்மானம் உள்ள சூடு சொரணை உள்ளவங்களுக்கு அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த லேடிக்கு அதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. இந்த லேடி எந்த வகையிலையும் தன்னை தகுதி ஆக்கிக்கவே இல்லை. ஏன்னா சோஃபியாவுக்கு இது பண்ண வேலை தூத்துக்குடியில் நம்ம தான் பார்த்தோமே, ஃப்ளைட்டில் இருக்கும்போது அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை அலைய வச்சுது. அதேமாரி எந்த ஒரு அநியாயம் பெண்களுக்கு நடக்கும்போதும் இது வாயை திறக்கவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு பேராசை பிடிச்ச சுயநலம் அதிகமாக உள்ள ஒரு மோசமான ஒரு லேடி தான் இந்த தமிழிசை சவுந்தரராஜன். அதனால் தயவு செஞ்சு தமிழர்கள் இந்த அம்மாவுக்காக இறக்கப்படுறதை நிறுத்துங்க. ஏன்னா இது வந்து சூத்திர சங்கிங்கிற ஒரு பொசிஷன் எடுத்து அந்த ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அடியாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அம்மாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆதங்கம் தான் இது. ஏன்னா இந்த அம்மாவுக்காக இறக்கப்பட வேண்டிய நார்மலான ஒரு லேடிஸுக்கு நம்ம இறக்கப்படலாம். இது வந்து இன்னொரு தளத்துக்கும் இதை நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி சூத்திர சங்கிகளாக வேலை செய்யக்கூடிய சூத்திர சங்கி அடிமைகள் வந்து பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் தொடர்ந்து அடிமை புரிஞ்சிட்டு வராங்கங்கிறத பார்க்குறோம். இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கடைசியில் வந்து இந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட கதி தான் வந்து அவங்களுக்கும் இருக்குங்கிறத தமிழ்நாடு பாஜகவில் உள்ள சூத்திர சங்கிகள் உணரணும். மற்ற ஆரிய சங்கிகளை பற்றி நமக்கு கவலை கிடையாது. அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த கட்சி, அவங்களுக்கு தான் ஆர்எஸ்எஸ்ஸு. அவங்களுக்கு இவங்க வந்து அடியாளாக வேலை செய்கிறாங்க பாருங்கள், இவங்களை பற்றி தான் நம்ம கவலைப்படுறோம். ஆனால் குறிப்பாக இந்த பர்டிகுலர் லேடியை பற்றிலாம் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக கவலைப்படலாம் தேவையில்லை. இந்த லேடியை ஒட்டி இவங்கள மாதிரியே செயல்படுகிற மற்ற சூத்திர சங்கிகளை பற்றி நம்ம கவலைப்படவில்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே கதி வந்து கடைசி கதி வந்து இந்த மாதிரி ஒரு அவமானப்படுறதும் மூக்குடைப்பு போடுறதும் தான் அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து இந்த கருத்துலேருந்து தெளிய வைக்கிற விரும்புகிற விஷயம். இவ்வளவு அவமானப்பட்டோம் இந்த அம்மா வந்து எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நான் நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு அட்வைஸ் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி இது ட்வீட்டு போடுதுன்னா அப்போ இது என்ன அர்த்தம்னா, இது ஏற்கனவே சேர்த்து வச்ச சொத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதேமாரி இன்னும் எனக்கு சொத்து சேர்க்கணுன்னா நான் இந்த கட்சியில் இருந்து அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சொத்து சேர்ப்பேன், நான் பதவியை அடைவேன், இன்னும் என் அனுகூலங்கள் என்னென்ன சுகங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் நான் அனுபவிப்பேன், ஒரு பக்கம் என்னை திட்டுனா கூட நான் அதை தொடச்சிக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேங்கிற இந்த மாதிரியான ஒரு சூத்திர சங்கியை பற்றி தயவு செஞ்சு வந்து தமிழர்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். இதுக்கு வந்து இன்னமும் வேணும், இன்னும் நடக்கும், இன்னும் மோசமாக தான் நடக்கும் இந்த மாதிரி சூத்திர சங்கிக்கு. அதனால் நம்ம இதை பற்றி தமிழர்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கமாக இருக்குது. இன்னொரு அமர்வில் வேற ஒரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.